Hello everybody, this is Bhavani from the Remember English Learn with Bhavani channel. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்களா? நான் பிகினர்ஸ்க்காகவே இந்த வீடியோக்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். மேலும் கிட்ஸுக்காகவும் தாய்மார்கள் அவங்க குழந்தைங்களை வீட்டிலேயே இந்த வீடியோக்களை போட்டு காமிக்கலாம். இல்லை இந்த வீடியோவை பார்த்து சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லியும் கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம், கிளாஸ் எடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கும் ஸ்பெல்லிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற தெரியுது, ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருதுங்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோக்களை போய் நிறைய சவுண்ட்ஸ் கற்றுக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஒன் சிலபிள் வேர்ட்ஸ். புதுசாக இந்த வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கொடுங்க, லைக்கு கொடுக்க மறக்காதீங்க. பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இல்லை யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒன் சிலபிள் வேர்ட்ஸ் பார்க்க இருக்கோம். ஒன் சிலபிள் வேர்ட்ஸ்னால் ஒரு சொல்லில் ஒரு வவல் இருந்ததுன்னா அது ஒன் சிலபிள். 2 வவல் சேர்ந்து இருந்து சவுண்டு கொடுத்தாலும் அது ஒன் சிலபிள் வேர்ட்ஸ் தான். வவல்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏஇஐஓயு தான் வவல் லெட்டர்ஸ். ஏபிசிடியில் ஏஇஐஓயு வவல் லெட்டர்ஸ். மற்ற எல்லா லெட்டர்ஸும் கான்சனன்ட் லெட்டர்ஸ். இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வர்றவங்க இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸ், வவல் லெட்டர்ஸ் எல்லா சவுண்ட்ஸும் போய் கற்றுக்கோங்க. ஸோ இந்த வவல்ஸ் இல்லாமல் சொற்களை ஃபார்ம் பண்ண முடியாது. ஈவன் ஒன் லெட்டர் வேர்ட் ஐ கூட வவல் லெட்டர் தான், ஏவும் வவல் லெட்டர் தான். வாங்க இந்த வேர்ட்ஸை பார்க்கலாம். ஒன் சிலபிள் வேர்ட்ஸில் சியோட சவுண்ட் ஏக்கு வந்து ஆ சவுண்டு. ஏக்கு ஆ சவுண்டு, ஏன்னா பக்கத்தில் எல் இருக்கு. எல் இருந்தாலும் ஆர் இருந்தாலும் ஏவோட சவுண்டு ஆ. ஆ எம் காம், எல் சைலண்ட்டு. இங்கே எம் இருக்குது, ஸோ ஏ சவுண்டு கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. ஏவோட சவுண்டு ஆ. ஆ எம் இப் கேம்ப். இங்கே ஏஆர்இ சவுண்டு வந்து ஆர் கிடையாது. தேர் ஆர், தே ஆர்னு ஆர் சொல்லுவோம், அது சைட் வேர்டு. நாம் இப்போ சவுண்டு டீல் பண்ணுறோம், அதனால் ஏஆர்இ சவுண்டு ஏர். ஏ சவுண்டு ஆ இருக்கு. ஆ இர் கேர். இங்கே ஈ இருக்கிறதுனால ஏவோட சவுண்டு ஏ தான். ஏம் கேம். இங்கே ஆர் இருக்குது, ஸோ ஏவோட சவுண்டு ஆ. ஆ இர் இட்டு கார்ட். இங்கே வந்து ஓஏவோட சவுண்டு ஓ. ஃபஸ்ட்டு வவல் மட்டும் பேசுது ஓன்னு. ஃபஸ்ட் வவல் டாக்ஸ், செகண்ட் வவல் ஸ்லீப்ஸ். ஸோ ஓ கோ எல் ஏ சைலண்ட்டு. ஓஏல ஓ மட்டும் பேசி ஏ சைலண்ட்டு. ஆனால் இந்த ப்ராடில் மட்டும் ஓஏவோட சவுண்டு ஆ சவுண்டு, ப்ராடு, அது மட்டும் எக்ஸப்ஷன். ஸோ இங்கே ஓஓ சவுண்டு வந்து ஊன்னு வரும். ஓவோக்கு 2 சவுண்டு இருக்குது, ஊ. இதில் வந்து கூல், டூல், பூல், ஸ்கூல்னு வரும்ல, ஊ சவுண்டு. இதில் வந்து ஈ இருக்கிறதுனால யூவோட சவுண்டு யூ தான். யூ கியூ இர் க்யூர். இங்கே ஓவோட சவுண்டு ஆ, பிகாஸ் கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு. ஓவோட சவுண்டு ஆ. இர் கிர் ஆ இப் க்ராப். ஈ இருக்கிறதுனால ஓவோட சவுண்டு ஓ தான். ஓ இர் கோர். எல் இருக்குது ஏ பக்கத்தில், அப்போ ஏவோட சவுண்டு ஆ. எல்லோ ஆரோ இருந்தால் ஆ. ஆல் கால், ஆல் ரைமிங் வேர்டு. ஃபால், டால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹால், மால். ஸோ ஆ எல் கால். இங்கே ஆர் இருக்கிறதுனால ஏவோட சவுண்டு ஆ. ஆட் காட். ஸோ என்ன படித்தோம், காம்னு படித்தோம். கேம்ப், கேர், கேம், காட், கோல், கூல், க்யூர், க்ராப், கோர், கால், காட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிறது ஓஐ. ஓஐ சவுண்டு வந்து ஆய். ஆய் ஆய் காய், காயின். ஆய் இன் காயின். நெக்ஸ்ட் ஈ இருக்கிறதுனால ஓ சவுண்டு வந்து ஓ தான். ஓ கோடு, கோடு. நெக்ஸ்ட் ஓ சவுண்டு
உ ஊ ஒன்று இருக்குது, இது உ குக் உ. இக் ஊ இக் இக் ஊ இக் குக். இது ஓ சவுண்டு. ஆ சவுண்டு ஆ. இக் ஆ இஸ்ட் காஸ்ட். இக் ஆ இஸ் இட் காஸ்ட். இந்த ஓஎல்டி ஓல்டுங்கிறது ரைமிங் வேர்டு. கோல்டு, ஃபோல்டு, மோல்டு, டோல்டு, சோல்டுன்னு படிப்போம். ஓஎல்டி ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் போய் கற்றுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் சுலபமாக ஈஸியாக வேர்ட்ஸ் படிச்சிடலாம் ரைமிங் வேர்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா. ஸோ இக் ஓ ஓ சவுண்டு வந்து ஓ. ஓல்டு கோல்டு. இது இச் சிஹெச்சோட சவுண்டு இச். சா ஏ சவுண்டு ஆ. இச் ஆ இட் சாட். இந்த ஏ சவுண்டு ஆ. இக் ஆ கா இஷ் கேஷ். இங்கே இ சவுண்டு வந்து ஏன்னு வரும். இஸ் இஸ் இ வந்தாலும் இ வந்தால் ஐ வந்தாலும் சியோட சவுண்டு இஸ்ன்னு மாறும். அதர்வைஸ் அது இக்கு சவுண்டு பாருங்க. இக்கு ஆயின் காயின் கோடு குக்கு காஸ்ட் கோல்டு அப்படின்னு நம்ம இக்கு சவுண்ட் படித்தோம். ஆனால் இ வந்ததுனால சியோட சவுண்டு ஏ இஸ்ஸாக மாறிடும். இயோட சவுண்டு ஏ, சிக்கு வந்து இஸ் செல். அது இச் ஐயோட சவுண்டு இ சி சிப். இங்கே ஏஒய்யோட சவுண்டு ஏ. இக் இல் கில் ஏ கிளே. இ இருக்கிறதுனால ஏவோட சவுண்டு ஏ. இக் ஏ கேஸ். இங்கே சி இ இருக்கிறதுனால சியோட சவுண்டு இஸ் சே. இஸ் ஏ சே சென்ட். ஸோ நம்ம என்ன படித்தோன்னா காயின், கோட், குக், காஸ்ட், கோல்ட், சாட், கேஷ், செல், சிப், கிளே, கேஸ், சென்ட். நெக்ஸ்ட் வந்து எகெயின் ஏ இருக்குது பக்கத்தில் ஆர். ஏ இங்கே ஆர் இருக்கிறதுனால ஏவோட சவுண்டு ஆ தான். ஸோ ஏ சவுண்டு ஆ. ஏஆர்எம் ஆம். இச் ஆம் சாம். ஏயுவோட சவுண்ட் ஏயுக்கு ஆ சவுண்டு. ஆகஸ்ட் காஸ். இந்த இக் ஆ கா இஸ் காஸ். இ லாஸ்ட்டில் எப்போவுமே சைலண்ட். காஸ். ஆட்டோ ஆகஸ்ட் ஆட்டோமேட்டிக்னு ஆ சவுண்டு இல்லை. ஏயுக்கு ஆ சவுண்டு. இப்போ ஐக்கு வந்து இ சவுண்டு. சிஹெச்சோட சவுண்டு இச் இ சி. சிகேயோட சவுண்ட் இக்கு சிக். ஏஐக்கு எயின்னு சவுண்டு இருக்குது. இச் ஏய் இன்னு செயின். ரெயின் பெயின் கெயின்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த ஏஐஎன் எயின் செயின். ஐஎல்டி வந்து ரைமிங் வேர்டு. ரைமிங் வேர்ட்ஸ்லாம் நிறைய கற்றுக்கோங்க. ஏஐஎன் கூட எயின் நிறைய ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சாலே நிறைய வேர்ட்ஸ் ஈஸியாக சுலபமாக பிகினர்ஸ் படிக்க கற்றுக்கலாம். ஸோ ஐஎல்டி ஐல்டு சைல்டு வைல்டு. இச் ஐ சைல்டு. இங்கே இ இருக்கிறதுனால ஓவோட சவுண்டு ஓ தான். இச் ஓ சோ இஸ் சோஸ். இ சைலண்ட். ஈயோட சவுண்டு ஏ. இச் ஏ சே சேஸ் செஸ். ஐ சவுண்டு இ. நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ சவுண்டும் ஈ தான், இஐ சவுண்டும் ஈ தான். அது என்னென்னு நிறைய அந்த ரைமிங் வேர்ட்ஸில் நிறைய கொடுத்துருக்கேன். எண்டிங் சவுண்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் போய் கற்றுக்கோங்க. சீ ஈ சவுண்ட் ஐக்கு. சீஃப் க்ரீஃப் தீஃப். அந்த மாதிரி ரைமிங் வேர்டு நிறைய இருக்குது. அந்த ஸ்பெல்லிங்ஸ் கற்றுக்கலாம். ஏஐக்கு ஏய். க் இல் கில் கில் ஏய். கில் ஏய் கிளே கிளைம். எம்மில் முடிஞ்சதுனால எய்ம் கிளைம். எண்ணில் அங்கே முடிஞ்சது இல்லையா, சிஹெச்ஏஎன் செயின். இது கிளைம். இ சவுண்டு வந்து ஏ. கில் கில் ஏ இருக்கு கிளர்க். இது வந்து ஐ இருக்குது. ஐக்கு இ சவுண்டு. கில் இ இக் கிளிக். ஓயுக்கு அவு அவு சவுண்டு. கில் அவுட் க்ளவுட். எண்டிங் சவுண்ட் கரெக்டாக சொல்லணும். சாம்
cause, chick, chain, child, chose, chess, chief, claim, clerk, click, cloud. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிறது க் இர் கிர் கிர் ஏ சவுண்டு அ கிரா இக் சிகே சவுண்டு இக் கிர் ஆக் கிராக். நெக்ஸ்ட் ஓயூ சவுண்டு ஔ கிர் ஔ க்ரௌட். ஓயூஎன்னோட சவுண்டு ஓயூக்கு ஔ சவுண்டு, இதே ஔ தான். ஓடபிள்யூவும் அவு தான், ஓயூக்கும் அவு தான். இந்த ரைமிங் வேர்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். கவுண்ட் இந்த மாதிரி ஓயூஎன்னுக்கு அரவுண்டு, டி போட்டால் ரவுண்டு, சவுண்டு, பவுண்டு. ஸோ இந்த ரைமிங் வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கோங்க, ஈஸியாக படிச்சிடலாம். நிறைய வேர்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ்லேயே வந்துடும். ஸோ கவுண்ட், இக் அவு கவு இன் இட் கவுண்ட். ஈஏக்கு ஈ சவுண்டு, இக் இர் கிர் ஈம் க்ரீம். ஸோ அதே ஓயூக்கு அவு சவுண்டு தான். ஓடபிள்யூக்கு அவு சவுண்டு தான். இக் இர் கிர் அவுன் க்ரவுன். ஓக்கு ஆ சவுண்டு கிர் ஆஸ் கிராஸ். நவ் ஈக்கு ஈ சவுண்டு கிர் இக் க்ரீக். ஓயூக்கு நிறைய சவுண்டு இருக்குது. ஓயூக்கு இதில் ஓ சவுண்டு FOUR 4. ஓயூக்கு அ சவுண்டும் இருக்குது. ஓயூக்கு ஓ சவுண்டு, இது கோ ஓ கோ கோர்ட். இங்கே ஏக்கு ஆ சவுண்டு கிர் ஆ இஃப் இட் கிராஃப்ட். எகெயின் ஏக்கு ஆ சவுண்டு பிகாஸ் கான்சனண்ட் இருக்குது ஏ பக்கத்தில். ஏ பக்கத்தில் கான்சனண்ட் இருக்கிறதுனால தான் ஏவோட சவுண்டு ஆ. கிர் ஆஷ், எஸ்ஹெச்சோட சவுண்ட் இஷ் கிராஷ். ஓஏக்கு ஃபஸ்ட்டு வவல் மட்டும் பேசுது, ஓஏக்கு ஓன்னு. கோ கோஇஸ்ட் கோஸ்ட். இருக்கிறதுனால ஓவோட சவுண்டு ஓ தான். இல் கில் ஓஸ் க்ளோஸ். ஸோ நம்ம என்ன படித்தோம்? கிராக், க்ரௌட், கவுண்ட், க்ரீம், க்ரௌன், க்ராஸ், க்ரீக், கோர்ட், கிராஃப்ட், கிராஷ், கோஸ்ட், க்ளோஸ். மோஸ்ட்லி நிறைய வேர்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது தெரிஞ்சாலே சுலபமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் நீங்கள் கிளிக்குன்னா ஐஎன்ஜி போட்டால் கிளிக்கிங், செக்கிங், இடி போட்டால் செக், இதெல்லாம் ஈஸியாக நிறைய வேர்ட்ஸு இது தெரிஞ்சாலே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எழுதுறதும் படிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், சிஆர் கிர் ஈயோட சவுண்டு ஏ கிர் ஏ இஸ்ட் கிரஸ்ட். ஸோ இங்கே ஐயோட சவுண்டு இ பிகாஸ் பக்கத்தில் கான்சனண்ட் இருக்குது. கிர் இ இஸ்ப் கிறிஸ்ப். கிர் இ இஸ்ப் கிறிஸ்ப். ஏ சவுண்டு ஆ. கில் ஆ இம்ப் பிகாஸ் கான்சனண்ட் இருக்கிறதுனால ஏ சவுண்டு ஆ. கிளாம்ப். அதே மாதிரி ஏ பக்கத்தில் கான்சனண்ட் இருக்கிறதுனால ஏ சவுண்டு ஆ. கிர் ஆம்ப். ஈயோட சவுண்டு ஏ பிகாஸ் பக்கத்தில் கான்சனண்ட் பீன்னு இருக்குது. பி இங்கே கான்சனண்ட் லெட்டர் இருந்தால் ஈயோட சவுண்டு ஏ. க்ரே க்ரே இப் டு கிரெப்ட் கிரெப்ட். சிஎல்லோட சவுண்டு கில் கில். ஏ சவுண்டு ஆ. கிளா எஸ்ஹெச் இஷ் கிளாஷ். இதே யூ சவுண்டு வந்து அ பக்கத்தில் கான்சனண்ட் கிர் அ இஷ் க்ரஷ். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து யூடிசிஹெச். யூடிசிஹெச்சோட சவுண்டு அச், டி சைலண்ட். ஏடிசிஹெச்னா ஆச் பேட்ச்னு படிக்கிறோம். ஐடிசிஹெச்னா இச், ஓடிசிஹெச் ஆச். இங்கே யூடிசிஹெச்னா அச் கில் கில் அச் கிளச். இ சவுண்டு ஏ, ரெண்டு செக் இருக்குது. ஓகே சே செக். ஐ சவுண்டு இ, ஐயோட சவுண்டு இ. ஈயில் வெறும் இ தான். க்ளீ கிளிக் சிகே இக் சவுண்டு. எகெயின் ஐ சவுண்டு இ பிகாஸ் பக்கத்தில் கான்சனட் இருந்தால் ஏ சவுண்டு அ, ஈக்கு ஏ, ஐக்கு இ, ஓக்கு ஆ, யூக்கு அ ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஐக்கு இ கிளிஃப். ஏ சவுண்டு ஆ கிளாஸ். ஏஎஸ்எஸ் ஆஸ், பட் இங்கே டபுள் கான்சனண்ட் வர்றதுனால இந்த எஸ் வந்தால் எல் ஆர் வந்தால் மோஸ்ட்லி ஏவோட சவுண்ட் ஆ. கில் ஆஸ். இ சவுண்டு ஏ. இச் ஏ இக் செக். ஏ சவுண்டு ஆ. கிர் ஆ இங்க் கிராங்க். இ சவுண்டு ஈ. ஸோ சீப். நம்ம என்ன படித்தோம் இது வரைக்கும்? கிரெஸ்ட், கிறிஸ்ப், கிளாம்ப், கிராம்ப், கிரெப்ட், கிளாஷ், க்ரஷ், கிளச், செக், கிளிக், கிளிஃப், கிளாஸ், செக், கிராங்க், சீப். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? சவுண்ட்ஸு தெரிஞ்சாலே ஈஸியாக சொற்களை படிக்கலான்னு. ஸோ என்னுடைய சென்ற வீடியோக்களில் போய் நிறைய சவுண்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சொற்களை எழுதலாம், படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறக்காதீங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் பாய்.